காய்ஸ் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா மெயின் ரோடை வந்து பிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் இந்த டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக உட்காந்து நிற்கிறோம். காய்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாகவே கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காய்ஸ் ரோடே தெரியலங்க. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஃபஸ்ட்டு வீடியோ விட்டுருப்போம். ஸோ அதோட கன்னி வீடியோ தாங்க இது, டே 2ஓட வீடியோ. ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டுபிடிங்க. நம்ம சேனலுக்கு உங்களை அவர்ஸ் பண்ணி திறந்து கொடுத்துட்டே இருங்க கைஸ். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது சரியான ஹைட்டில் இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெண்டு வியூவே காமிக்கிற பாருங்க கைஸ். நம்ம பைக்கு ஃபுல்லாமே அங்கே நிற்கிது, தெரியுதா உங்களுக்கு? அங்கேருந்து இது வழியாக செங்குத்தாக டேப்பராக தாங்க ஏறுது. ஸோ சுற்றி வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ. சரியான மழை, நேற்று மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கி வெயில் அடிக்குது கைஸ். ஸோ கைஸ் இங்கேருந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து பூக்கல் பூம்பாறை அந்த மாதிரி மன்னனூர் அந்த சைடு போகலாம்னு பிளானு. அதுக்கு முன்னாடி பைக்கை நம்ம ரெடி பண்ணணுங்க. போய் பைக்கை விட்டுட்டு என்னங்கிறதுனா போக போக மோட்டோவில் ரெடி பண்ணுறேன். ஸோ அங்கே கைஸ் மோட்டோவில் பார்த்தேன் கைஸ். இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இதில் தான் மொத்தமாக 9 பேரை படுத்திருந்தோம். ஸோ இது 2 பேரும் தூங்குறது, இது ஒரு 3-4 பேர் தூங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே விரிச்சு நான் படுத்துட்டேன் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20. ஸோ காலை டிஃபன் எதுவுமே இன்னும் சாப்பிடல. லைட்டாக அந்த வரையும் ஒரு டீயும் குடித்தோம். வடை இல்லை கைஸ், அதுதானே முறுக்கு. ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பூம்பாறை இங்கேருந்து 19 கிலோமீட்டர் காமிக்குது, 3/4 மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்கிறது. ஸோ அந்த ஃபால்ட்டான வண்டியை என்ன பண்ணிட்டோம், இங்கேயே நிப்பாட்டி விட்டு மற்ற ஃப்ரெண்டோட வண்டியில் வர ஏற்றியாச்சு. ஏற்றி கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு நாளைக்கு வரும்போது பார்ப்போம். என்னென்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடலை கைஸ். ஃபேன் ஓடாதனால டெம்பரேச்சர் ஃபுல்லாக ஏறுது. ஏன்னா ஹீல்ஸ்னால ஏற்றுறோமா, டெம்பரேச்சர் ஃபுல்லாக ஏறிடுதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாளைக்கு ரிட்டர்ன் வருவோம். வந்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போவோம். ஹீல்ஸு போகும்போது இறக்கம் தானே, இறங்கிடலாம். நம்ம ஒரு 60-70 அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக போயிட்டு அப்படியே பார்த்துக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. காய்ஸ் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா மெயின் ரோடை வந்து பிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக 5 கிலோமீட்டர் காமிக்குது கூகுள் மேப்பு. பைக்கு நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லோங்க. ஸோ அதனால் பைக் ரோட்டில் மாற்றினேன். அது இப்போ பைக் ரோட்டில் இருக்கிற ஆஃப் ரோடை ஃபுல்லாக காமிச்சிருச்சு கைஸ். அதில் ஒருத்தர் சொன்னார், இதில் ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோடு தான், லெஃப்ட் எடுத்தினா ஒரே ரோடு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இங்கே நெட்டு கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சிச்சு, அதோட மாற்றியாச்சு கைஸ். கைஸ் இங்கே தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம். இட்லி எல்லாம் முடிஞ்சான். ஸோ அங்கிட்டு போகிற உள்ள ஏதாவது இடத்துல பார்த்து சாப்பிட வேண்டியதான் கைஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவுட்ருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் பூம்பாறை. ஸோ பூம்பாறை போயிட்டு அப்படியே மன்னவனூர், கூக்கல் போயிட்டு அப்படியே மன்னவனூர் போகிற மாதிரி பிளானு. ஸோ ஒரு இங்கேயாவது ரூம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுன்னு தெரியல கைஸ், பார்ப்போம். பாட்டா போட்டில் ஆடிக்கிட்டு இருக்கா கணக்கு. காய்ஸ் இதில் தான் ரைட் எடுக்கணும். பூம்பாறை கீழே போக வேண்டியதான் இனிமேல். சுபாஷ் வழியே விட்றா. என்னது காய்ஸ்? ரோடு ஃபுல்லாக சரியான மோசமாக இருக்குது. குண்டு குழியுமாக இருக்குது காய்ஸ். பூம்பாறைக்கு இன்னும் ஒரு 3.5 கிலோமீட்டர் நம்ம காமிக்குது. 3.5 கிலோமீட்டரா இருங்க, இன்னும் 5 கிலோமீட்டர் காமிக்குது காய்ஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. மிஸ்ட்டுமே இப்போ வந்துச்சு, டவக்குன்னு போயிடுச்சு. ஆனால் அந்த சைடில் நிற்கிது மிஸ்ட்டு ஃபுல்லாமே.
ஸோ கூலிங்கும் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது கைஸ். வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி இருக்குது. இங்கே நிப்பாட்டு பள்ளிமலை வியூ பாயிண்ட். ஸோ கிளைமேட்டை வேறு லெவலில் இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி பாருங்கள் கைஸ், ஆழமான பள்ளத்தாக்கு. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. மழை இல்லாமல் இருக்குது, மெயினாக அதான் ஒன்று கைஸ். இந்த பூம்பாறையில் தான் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலை லைட்டாக பார்ப்போன்னு ஒரு பிளானு. பார்ப்போம். கோயிலுக்கு அதான் வண்டி எங்கே நிப்பாட்டலாங்க? திருப்பி நிப்பாட்டிக்கலாமா? ஓகே. பூம்பாறையிலேருந்து கிளம்பியாச்சு கைஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் கூக்கல். ஸோ கூக்கலில் போய் என்ன பிளான்லாம், கூக்கல் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூமை பார்த்துட்டு ரூமில் எல்லாத்து லக்கேஜையும் வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான் கைஸ். கூக்கல் பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ உள்ளே ரைட்டு எடுத்துட்டோம். அதுக்குள்ளே கேமரா ஆன் பண்ண முடியல கைஸ், செம்ம டிராஃபிக்கு. ஸோ இதுலேருந்து ஒரே ரோடு தான், நேராக கூக்கல் தான். போயிட்டு ஃபஸ்ட்டு ரூமை பார்க்கணும். ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது, என்ன கதைங்கிறது தெரியல. பார்ப்போம். எல்லோரும் கிளம்புறாங்க, ரிட்டன் போகிற வண்டியும் இருக்குது. ரூம் ஏதாவது ஒன்று கிடச்சிடணும் கைஸ். ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூக்கல் ரோடு சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் என்ன ஒன்று, சேஃப்டி கிடையாது. இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நைட்டில் விலங்குகள் அதிகமாக நடமாடுன்னு சொன்னாங்க. அதான் போன தடவை நாங்கள் வரும்போது அந்த லோக்கலில் உள்ளவங்க சொன்னாங்க, எங்கே அழகு இருக்கோ அங்கே தான் ஆபத்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் காய்ஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாகவே கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். ரோடே தெரியலங்க. ஓ, இதுக்குள்ளே தான் போகணுமா? அடுத்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான். ஃபுல்லாவே மிஸ்ட்ல கவர் ஆயிடுச்சு காய்ஸ், சுத்தமா ஒண்ணுமே தெரியல. இதில் தான் தூத்தூர் வாட்டர் ஃபால்ஸ் போகணும். இப்போ அங்கே எதுவும் ரூம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அங்கே ஒரு ரூம் போனோம் காய்ஸ், ஒரு ஆளுக்கு 600 ரூபான்னு சொல்கிறாங்க.
ஸோ காய்ஸ் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் ஷாட் எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்திருப்போம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா சரியான மழை. ட்ரோன் எடுக்கும் போதே மிஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதோட ரூம் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லைங்க. கடைசியில் ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று, அந்த ஒரு வீட்டில் மாடி வீடு, மாடியில் வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் தான் 9 பேருமே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ சரியான மழைனால வீடியோவே எடுக்க முடியல. ஸோ இதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த 3வது வீடியோ வந்து அடுத்த பாட்டாக வரும். ஸோ சேனலுக்கு புதுசாக வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருங்க. நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க காய்ஸ். ஸோ இந்த வீடியோ எதாவது பண்ணிக்கிறேன். இது மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட உங்கள் வன்மி டாடா சி காய்ஸ்.